அண்மை செய்தி. தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கங்கள் பற்றிய பாடங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன என கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆளுநர் RN ரவி பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தமிழக பாடத்திட்டத்தின் மீது ஆளுநர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்? வணக்கம். கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் புதிய பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்புல 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. அதுல சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் RN ரவி பங்கு பெற்றிருந்தார். அப்போது அவர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதில் சில கருத்துக்களை குற்றச்சாட்டாகவும் வைத்தார். குறிப்பாக இந்த கருத்தரங்கானது பாரதிய ராஷ்டிரிய சாசாங் மகாஷாங் மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் சார்பாக இந்த கருத்தரங்கானது நடைபெறுகிறது. இதில் அவர் பேசும்போது 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா, அதாவது பாரதம் உலகின் தலை சிறந்த நாடாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. அதை தலை சிறந்த நாடாக மாற்றுவதற்கான இலக்கில் நாம் இருக்கோம். அதுக்கு கல்வியும் மேற்கிந்தியோடைய சிந்தனைகளும் தடையாக இருக்கு. அதில் மாற்றத்தை கொண்டு நாம் முன்னேறி சென்றால்தான் உலகில் தலை சிறந்த நாடாக இருக்க முடியும் சொல்லியிருக்காரு. குறிப்பா தமிழ்நாட்டோட பாடத்திட்டத்தை சுட்டிக்காட்டி, அதாவது தேசிய விடுதலை இயக்கங்கள் பற்றிய பாடங்கள் தமிழக பாடத்திட்டங்களை தவிர்க்கப்பட்டு இருப்பதாகவும், பிரிட்டிஷிய காலனி ஆதிக்கம் பற்றிய தகவல்கள் மிகைப்படுத்தி இருப்பதாகவும், திராவிட இயக்கங்கள் குறித்த படங்களும் பாடங்களும் மட்டும்தான் இடம்பெற்றிருப்பதனால நமக்கு அந்த கல்வியில முழுதா இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த தகவல்கள் செல்லல. நம்ம தேசிய தலைவர்களான இப்ப தென் மாவட்டங்களை குறிக்கும்போது மருது சகோதரர்கள் மற்றும் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்டவர்களுடைய வரலாறுகள் இல்ல, அவங்களுடைய நினைவு நாட்களை முறையா அனுசரிக்கப்படல போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த கருத்தரங்களை பேசினாரு. சுமார் ஒரு மணி நேரம் அந்த கருத்தரங்க அவர் பேசினாரு. இன்று இந்த கருத்தரங்குக்காக சென்னையிலிருந்து வந்தவர் இன்று மதியம் 3 மணி அளவுல கோவையிலிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்கிறார். ரைட். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.